ஏன்? இல்ல, நம்ம கல்யாணத்துக்கு சாமியோட சம்மதம் என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம்ல. சரி, சாமி சம்மதிச்சிருச்சுனா வெட்டி விட வேண்டியதா வெட்டி விட்டுற வேண்டியதா? சாமி சம்மதிக்கலனா? ஒரு பொண்ணு வாழ்க்கைய கெடுக்க வேண்டான்னு பரிதாபத்துல வாழ்க்கை பிச்சை போடுதுன்னு நினைச்சுக்க வேண்டிதான். சாமிய பழிக்காதீங்க, கடவுளெல்லாம் சோதிக்க வேண்டாம். அவ இடத்துல நீ இருந்தா அவ கஷ்டம் உனக்கு புரிஞ்சிருக்கும். உனக்கு என்ன? அதெல்லாம் யோசிச்சு பாக்குறதுக்கு ஒரு மனசாட்சி வேணும். உன்கிட்ட ஏது? ஆமா, என்னங்க இடம் பொருள் ஏவல்னு ஒரு விஷயம் இருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்து பேசுங்க. சிவா, கோயிலா இருக்கு, இதே வீடா இருந்தா வேற மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டாமா. ஏய், கோயிலுக்கு வந்து சண்டை போடாம இருக்க மாட்டீங்களா? இவரை பாருங்க, லட்சுமி வாயை வச்சுட்டு சும்மா இருக்காரு. எப்படி இருக்க? அம்மா, நல்லா நல்லா இருக்கம்மா. உங்க அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா? மாமியார் எல்லாம் நல்லா இருக்காங்க. இவர் என்னோட அண்ணன், பேர் சண்டி, ஊர்ல இருந்து வந்திருக்காரு. வணக்கம். அப்படியா? உங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்காருன்னு எங்ககிட்ட சொல்லவே இல்லையே. நாம தட்டு மாத்திரப்ப கூட வரலையே. தட்டு மாத்திரப்ப அண்ணன் ஊர்ல இல்ல. ஓ. சரி, கல்யாணத்துக்கு கூப்பிட்டுக்கலாமேன்னு நினைச்சேன். இப்ப பூ போடுற சடங்கு நடக்குதா, அதான் பாக்கணும்னு அண்ணன் ஆசைப்பட்டாரு. அதான் கூட்டிட்டு வந்தேன். இனிமே எனக்கு உங்களோட உதவி தேவையில்லை, அதனாலதான். சரி சரி, சாமி கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டா அதுக்கப்புறம் அது தெய்வ காரியம் பாத்துக்கலாம். ஆமா, நீங்க பெரியவங்க, நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். தெய்வ காரியத்தை நாம மதிச்சுதானே ஆகணும். ஆமா, சாமி என்ன சொன்னாலும் நாம அதை கேட்டுதானே நடக்கணும். பூ போட்டு பார்த்தா சாமி என்ன சொல்லுன்னு நமக்கு தெரியாதா? காவேரிய தாசுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சாமி சம்மதம் தானே சொல்லும். சாமி நல்ல விஷயத்த சொல்லணும்னு நினைச்சா இந்த மாதிரி தானே சொல்லும். நம்ம வீட்டு மருமகளா வர்றதுக்கு காவேரி கொடுத்து வச்சிருக்கணும்ல. ஆமா, இதுல காவேரி யாரு? மருமகங்கிறத இப்பவே முடிவு பண்ணணுமா? அது சாமி சொல்லட்டுமே, அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். என்னங்க நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஆனா உங்க மருமக பேசிட்டு இருக்காங்க, நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்களே. ஏங்க, இனிமே அப்பா சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதான் முன்னாடியே எல்லாமே சாமி தானு சொல்லிட்டாரு. உங்க பையனுக்கு உங்களை விட காவேரி மேலதான் ரொம்ப பாசம். உங்க மருமக ஜனனிக்கு அதை விட ரொம்ப ரொம்ப பாசம். ஆனா அதை விட எனக்கு உங்க மேல ரொம்ப ரொம்ப பாசங்க. ஆனா என்ன, வெளியில தான் காட்டிக்க முடியல. கோயில்ல கூட அடங்க மாட்டியாடா? என்ன மச்சான், கோவில்ல கண்டுக்க மாட்டீங்களா? விசாலாச்சு, ஐயரு அடுத்து என்ன சொல்றாருன்னு கேளு. டைம் ஆகுதுல. சரிங்க. என்னக்கா? நான் சொன்னதை எடுத்துட்டு வந்தியா? எங்க எடுத்து காட்டு. இங்க பார், குளத்துக்குள்ள வச்சு நம்ம ஆளுங்க ஜனனியை கொன்னுருவாங்க. கோயிலுக்குள்ளேயோ இல்ல கோயிலை சுத்தியோ சாவிழுந்தா பிரச்சனை ஆயிடும். சாமி நடைய சாத்திருவாங்க, கோவிலையும் பூட்டிடுவாங்க. அதனால பூ போட்டு பார்க்க மாட்டாங்க. அப்ப நம்ம நினைச்ச மாதிரி நடக்காதக்கா. அவ்வளவு பெரிய பிளான் போட்டு வச்சிருக்கோம், நீ என்னமோ எப்படி சொல்ற? டேய், எல்லாமே கரெக்டா தாண்டா பிளான் பண்ணிருக்கோம். ஒருவேளை நம்ம போட்ட திட்டம் நடக்கலனா என்ன பண்றது? அக்கா, என்னக்கா சொல்ற? சண்டி அண்ணன் எடுத்த காரியத்தை முடிக்காம போக மாட்டாரேக்கா. இது வரைக்கும் ஒண்ணு கூட ஃபெயிலியர் ஆனதில்ல.
நீ என்னடா இப்படி பயமுறுத்துற? சண்டி கண்டிப்பா கோயில் குளத்துக்குள்ள வச்சு ஜனனி கதைய முடிச்சிருவான். எனக்கு நம்பிக்கை இருக்குடா. சண்டி இத சாதாரணமா விட மாட்டான். நாம எல்லா விதத்திலையும் யோசிக்கணும். அதனாலதான் இந்த ஒரு வேலைன்னு சொல்றேன். ஒருவேளை அந்த ஜனனி தப்பிச்சிட்டானா பூ போட்டு பாக்குற சடங்கு நடக்காது. அப்படி நடந்தா கூட சிகப்பு பூ தான் வரும். என்னக்கா சொல்ற? ஆமா, நான் அப்படிதான் நினைக்கிறேன். அதுக்கான வேலை தான் நடக்குது. அப்படி சிகப்பு வந்தா அடுத்த செகண்டே இத காவேரி கழுத்துல கட்டிரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நான் சொன்னதை மட்டும் செஞ்சா போதும். டேய் தாசு, மேகலா சொல்றத கேட்காதடா. நான் சொல்றபடி கேளு. நீ வேற ஏமா குழப்புற? நான் சொல்றத கேளுடா. வெள்ளப்பூ வந்தா மட்டும் காவேரி உனக்கு தருவாங்கன்னு நினைக்கிறியா? எனக்கு நம்பிக்கை இல்ல. அவங்க வேற ஏதோ திட்டம் போட்டுதான் இங்க வந்திருக்காங்க. அதனால நாம இந்த பூ போட்டு பாக்குறது, என்ன பூ வருதுங்கறதெல்லாம் முக்கியம் இல்ல. பூ போடுற வரைக்கும் நீ காத்திருக்க வேணாம். நீ முன்னாடியே போய் தாலியை கட்டிரு. மா, என்னமா சொல்ற? ஏய், காவேரி உனக்கு வேணுமா வேண்டாமாடா? வேணும். அப்படின்னா நான் சொல்றத கேளு. அந்த காவேரி சாமி கும்பிடும்போது கண்ணை மூடி இருப்பா. அப்பவே அவ கழுத்துல நீ தாலிய கட்டிரு. சரிம்மா, நீ சொன்ன மாதிரியே காவேரி கழுத்துல தாலி கட்டிடுறேன்.